புளிக்குழம்பு மீன் குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் ரைஸ் வச்சு பாருங்கள். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை போடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, இந்த மாதிரி தோல் உரிச்ச பூண்டை இந்த மாதிரி இடுக்கி வச்சு நல்லா இடித்து அந்த இதில் நல்லா தட்டிட்டு போடுங்க. அதோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினானையும் வெங்காயம், நான் 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதை 2 வெங்காயமும் சேர்த்துருங்க. 2 வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு இப்போது எந்த அளவுக்கு சாப்பாடு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு 1 கப் அரிசி அப்படின்னா 2 கப் தண்ணி, அந்த அளவுக்கு நான் தண்ணியும் அரிசியும் ஊற்றிட்டேன். இதே நீங்கள் குக்கரில் விசிலில் வைக்காமல் சட்டிலையும் வைக்கலாம். சட்டியில் வைக்கும் போது எப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு தம் போட்டுடணும். தம் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். இது 2 விசில் ஃபுல்லாக வச்சுட்டு 1 விசிலில் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது செய்யும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் கூட சேர்க்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.